Hi guys, this is Akram. 30 days English grammar course உடைய day 19 தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். Previous videos பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோக்கு. இன்னைக்கு நம்ம descriptive adjectives பத்தி படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு தடவை adjectiveனா என்ன அப்படினு சொல்லிட்டு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். போன லெசன்ல நம்ம படிச்சது தான். ஒரு adjective அப்படின்றது ஒரு word, அதாவது ஒரு வார்த்தை, இது வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ், செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ணும். அதாவது ஒரு நவுன் இல்ல ப்ரோனவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்கிரைப் பண்ணது. ஞாபகம் வச்சுக்கோங்க, adjectives நார்மலி எந்த நவுன் வந்து மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு முன்னாடி தான் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் வருவாங்க, சில நேரம் பின்னாடியும் வருவாங்க. இப்போ இங்க இருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. This is a cute cat. இப்போ adjectiveஆன cute நவுனான cat வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. அதாவது அது எப்படிப்பட்ட cat, எப்படிப்பட்ட பூனை அப்படின்றது. அப்ப எப்படிப்பட்ட பூனை? கியூட்டான பூனை. நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல adjective நவுனுக்கு முன்னாடி வருது. அதே this cat is cute. இப்போ என்னாச்சு? adjective ஆன cute நவுனான cat வந்து மாடிஃபை பண்ணுது. ஆனா இப்போ நவுனுக்கு பின்னாடி வருது. ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே நம்ம சொல்லலாம். லைக் தமிழ்லயே நம்ம சொல்லுவோம்ல, பூனை கியூட்டா இருக்குன்னு சொல்றோம், இது ஒரு கியூட்டான பூனைன்னு சொல்லுவோம். ரெண்டுமே சொல்லலாம்ல, ரெண்டுமே கரெக்ட் தான் தமிழ்ல, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். இப்போ அதே இன்னைக்கு பார்க்குற இந்த descriptive adjectives என்ன யூஸ்னா, இந்த நவுன்ஸ் மற்றும் ப்ரோனவுன்ஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லும். ஒரு பண்பு மாதிரி அதுக்கு வந்து கொடுக்கும் நாம சொல்ல போற வார்த்தைக்கு. சிம்பிளா சொல்றா இருந்தா, நம்ம யூஸ் பண்ற நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ் வந்து ஐம்புலங்கள் இருக்கிற மாதிரி adjectives போடுவோம்ல, அந்த மாதிரி adjectives வந்து descriptive adjectives அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஐம்புலங்கள்லாம் என்னென்ன? தொடுறது, சுவைக்கிறது, பார்க்கிறது, ஸ்மெல் பண்றது மற்றும் ஒலிக்கிறது, இதெல்லாம் ஐம்புலங்கள். ஸோ இதெல்லாம் பத்தி ஒரு adjectives வருது அப்படின்னா அதுதான் descriptive adjectives. புரியலையா? இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. This is a delicious sandwich. டெலிஷியஸ்ன்ற adjective சாண்ட்விச்சான நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, இல்ல மாடிஃபை பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். எதை மாடிஃபை பண்ணுது? சாண்ட்விச்சோட டேஸ்ட்டை. ரைட்டா? நோட் பண்ணுங்க, descriptive adjectives ரெண்டு வரப்போற கேட்டகரியில வந்து வருவாங்க. அதுல வந்து fall under ஆகும். descriptive adjectives ஓட மோஸ்ட் பேசிக் டைப் வந்து இந்த simple adjectives தான். எக்ஸாம்பிள்ஸை பாருங்க, புரியும். It was a beautiful day yesterday. Clear sky, sweet smell of blossoming trees, green grass, cheerful people. It seemed as if the world had united to celebrate the coming of spring. ஓகே, இப்போ நோட் பண்ணுங்க, பியூட்டிஃபுல் அப்படின்ற சிம்பிள் adjective டேவான நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. கிளியர் அப்படின்ற சிம்பிள் adjective ஸ்கையான நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸ்வீட் அப்படின்ற சிம்பிள் adjective ஸ்மெல்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. கிரீன்ன்றது கிராஸை மீன் பண்ணுது. சியர்ஃபுல்ன்றது பீப்புளை மீன் பண்ணுது. இப்படி அந்த ஒவ்வொரு நவுனுக்கும் வந்து ஒவ்வொரு adjectives போட்டிருக்காங்க. அண்ட் இந்த adjectives ஐம்புலங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் descriptive adjectivesனு சொல்லுவோம். இப்போ இதே descriptive adjectives இன்னொரு கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அவங்க யாருன்னா compound adjectives அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரெண்டு adjectives சேர்ந்து வந்து ஒரு நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். நார்மலா ஒரு adjective ஒரு நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ ரெண்டு adjective ஒரு நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அண்ட் அப்படி பண்ணும்போது ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில வந்து ஹைஃபன் போட மறந்துடாதீங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை பாருங்க. Pam was a baby faced long legged girl. இந்த வாக்கியத்துல girl அப்படின்றது ஒரு நவுன், ஆனா அதை டிஸ்கிரைப் பண்ண ரெண்டு காம்பவுண்ட் adjectives வந்து இங்க போட்டிருக்கேன். குழந்தை முகம் கொண்ட நீளமான கால் கொண்ட பொண்ணுன்னு அர்த்தம். அதான் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம descriptive adjectives எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நவுன்ஸ் இல்ல வந்து ப்ரோனவுன்ஸ் வந்து டீட்டெயிலா வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்றதுக்கு, டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்றதுக்கு, அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து ஒரு பண்பு கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த வாக்கியத்தை நீங்க ரீட் பண்ணி இதுல எதெல்லாம் வந்து adjectivesஓ அதெல்லாமே வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணணும். We bought a spacious apartment in a quiet part of our town. எதுன்னு கண்டுபிடிங்க. எந்தெந்த வேர்ட்ஸஸ்லாம் வந்து adjectives? Yes, spacious, இன்னொன்னு quiet. நோட் பண்ணுங்க, descriptive adjectives வந்து யூசுவலா நம்ம ஐம்புலங்கள் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம். லைக் வந்து டச் பண்றது, டேஸ்ட் பண்றது, பார்க்கிறது, ஸ்மெல் பண்றது, அப்புறம் ஒலிக்கிறது. இந்த மாதிரி ஐம்புலங்கள் இருக்க மாதிரி adjectives வந்து இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணுங்க. The food smelled awful. It tasted horrible and did not look tasty. எது? Yes, awful, அப்புறம் horrible, அப்புறம் tasty. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிள் adjectives யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். லைக் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்ம அந்த டயத்தை பற்றி பேசும்போது
சவுண்டை பற்றி பேசும்போது, அடுத்து குவான்டிட்டி பற்றி பேசும்போது டேஸ்ட்டு, தோற்றம், அதுக்கப்புறம் சைஸு, வயசு, அதுக்கப்புறம் நிறம், ஷேப்பு, அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் அட்ஜெக்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்க வாக்கியத்தை ரீட் பண்ணி இதில் எது அந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணுங்க. I wanted to buy 3 white wooden chairs. எது? Yes, 3 white wooden. அதான் ஆன்சர். ஓகே, அடுத்து நம்ம ரெண்டு adjectives வந்து பண்ண கம்பைன் பண்ணும்போது அது என்ன ஆகும்? கம்பவுண்ட் டெஸ்கிரிப்டிவ் adjectives வந்து பண்ண மாறிடும்னு சொன்னா அது மாதிரி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த சென்டென்ஸ்ல. இந்த வாக்கியத்தை நீங்க ரீட் பண்ணி எந்த வார்த்தை கம்பவுண்ட் adjectives அப்படின்றத நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. Anne is an example of a girl next door. She's sweet, kind and has a lot in common with boys. அப்ப ஆன்சர் என்னது? Yes. Next door. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம 2 adjectives வந்து பண்ண கம்பைன் பண்ணும்போது நீங்க அந்த ரெண்டு வார்த்தையை இணைக்கிறதுக்கு வந்து பண்ண நடுவில் ஒரு ஹைஃபன் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து கொடுத்துருக்க வாக்கியத்தை வந்து பண்ண ரீட் பண்ணுங்க. இதில் வந்து பிராக்கெட்டில் வந்து சில வார்த்தைகள் வந்து போட்டிருப்பேன். இதில் வந்து நான் பிராக்கெட்டில் வந்து சில வேர்ட்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதில் எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். யூகித்து கரெக்டான ஆன்சர் வந்து பண்ண போடணும். ஸோ நம்ம அட்ஜெக்டிவ்ஸோட ஆர்டர் எந்த இடத்துல வரும் அப்படின்றத இது மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். When we were kids, my friend was a funny-looking, short boy, and he grew up to be a tall, young, drop-dead, gorgeous man. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டான அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எங்கெங்கே பிளேஸ் பண்ணுவீங்க? கரெக்டாக சொல்லுங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேர்ட் funny-looking, அடுத்து செகண்ட் தான் ஷார்ட். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வர வேண்டியது drop dead, செகண்ட் gorgeous, தேர்ட் tall, ஃபோர்த் young. அப்போ நம்ம முழு வாக்கியத்தை ரீட் பண்ணும்போது when we were kids, my friend was a short, funny-looking boy, and he grew up to be a drop dead, gorgeous, tall, young man. ஓகே, கரெக்டாக போட்டிங்களா? சரி, இப்போ டெஸ்கிரிப்டிவ் adjectives வந்து யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். நான் ரீட் பண்ண லிசன் பண்ணுங்க, அப்படியே எப்படி ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஒன்ஸ் நான் முடிச்சேன்னா எல்லாமே புரிஞ்சான்னு பாருங்க, குறிப்பா அந்த கிராமர், இலக்கணம். அப்புறம் நீங்களே பாருங்க, சத்தமா சொல்லி பாருங்க. அப்பதான் உங்க fluency and pronunciation இம்ப்ரூவ் ஆகும். I've heard that you're going to move abroad next month. Yes, that's true. We are going to sunny Spain. I think I know the reason behind this. After living here in ice cold Finland, you want something less depressing weather-wise. Yeah, exactly. We want to explore the narrow streets of Madrid, dine at small family restaurants, enjoy magnificent sunsets. You're going to love it there then. Okay guys, நீங்களா practice பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி இது வந்து descriptive adjectives வந்து பண்ணா போட்டிருப்பேன். அதை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணணும். A. I saw a lovely, young, good, intelligent, fascinating woman such as I had never met before. B. To understand the mystery of this uninteresting, good, simple-hearted man who argued with such wearisome good sense. C. And he kept near the more solid people, looking listless and superfluous with a submissive, uninterested expression, as though he had been brought there for sale. Okay, இப்போ அடுத்த டெஸ்ட்ல வந்து கொடுத்திருக்க சென்டென்ஸ் வந்து descriptive adjectives வந்து கம்பவுண்ட் பண்ணிருப்போம்ல, அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. A. If someone resembles a bird, he is dash. B. If someone broke your heart, you are dash. என்ன கம்பவுண்ட் டிஸ்கிரிப்டிவ் adjective வரும் அப்படின்றத யோசிக்கணும். ரெண்டு வார்த்தையை நீங்க கம்பைன் பண்ணணும், ஹைஃபன் போட மறந்துடாதீங்க. C. If you use your left hand to do everything, you are dash. இப்போ சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி இதுல கரெக்டான ஆர்டர்ல வந்து பார்த்தா சென்டென்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்க.
பிராக்கெட்ல கொடுத்திருப்பேன் அந்த சென்டென்ஸை நீ கரெக்டா ப்ளேஸ் பண்ணணும். A. Jim drew a picture of dash dragons bracket three-headed 2. B. Jack bought an ring bracket diamond expensive engagement. C. She was dash lady bracket self-centered young. Okay, இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கான டைம் வந்துருச்சு. A. I saw a lovely, young, good, intelligent, fascinating woman such as I had never met before. B. To understand the mystery of this uninteresting, good, simple-hearted man who argued with such wearisome good sense. C. And he kept near the more solid people, looking listless and superfluous with a submissive, uninterested expression, as though he had been brought there for sale. அடுத்த யூனிட். A. If someone resembles a bird, he is bird-like. B. If someone broke your heart, you're broken-hearted. C. If you use your left hand to do everything, you're left-handed. இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து ஹைஃபன் போட்டிருக்காங்க. Okay, அடுத்த யூனிட்டோட ஆன்சர். A. Jim drew a picture of 2 three-headed dragons. B. Jack bought an expensive diamond engagement ring. C. She was a self-centered young lady. Day 19 ஓட லெசன் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா லேர்னிங்க? வெல், நீங்க மட்டும் பயனடையாம யாருக்கு இந்த வீடியோ பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம Day 20ல பார்க்கலாம்.